குரு உண்டான ஒரு ஸ்துதி. ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரம் ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகேந்திர மதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரிய மதாஸ்ய பத்மபாதாம் ச ஹஸ்தாமலகஞ்ச சிஷ்யம் தம் தோடகம் வார்த்திககாரமன்யாத் அஸ்மத்குரும் சந்ததமானதோஸ்மி. ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சாரியம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தः புனः புனः. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யः வம்சரிஷிப்யோ மகத்வயோ நமோ குருப்யः சர்வோபப்ளவர ஹித பிரஜான கணः பிரத்யகர்த்தா பிரம்மைவாகமஸ்மி. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத்வ்யாப்த தேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் சகனாபவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்திः. பதஞ்சலி யோக சூத்திரம். யோகேன சித்தஸ்ய பதேன வாசாம் மலம் ஷரீரஸ்ய ச வைத்யகேன யோபாகரோத்தமம் பிரவரம் முனீனாம் பதஞ்சலிம் பிராஞ்சலி ராணதோஸ்மி. இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய பதஞ்சலி யோக சூத்திரத்துல நாம எங்க இருக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பதஞ்சலி யோக சூத்திரத்துல ஃபர்ஸ்ட் பாதம் சமாதி பாதம். 4 பாதங்கள், அதுல ஃபர்ஸ்ட் பாதம் சமாதி பாதம். அதுல 28 முடிச்சிருக்கோம். இப்ப நாம படிக்க வேண்டியது 29வது சூத்திரம். ததக பிரத்யக் சேத்தனாதிகமோ யந்தராயா பாவஸ்ச. ததக பிரத்யக் சேத்தனாதிகமோப்யந்தராயா பாவஸ்ச. ததஃ பிரத்யக் சேத்தனாதிகமோப்யந்தராயா பாவஸ்ச. அடுத்தது 30வது ஸ்லோகம், ஒரு பெரிய சூத்திரம். வியாதிஸ்த்யான சம்சய பிரமாத ஆலஸ்ய அவிரதி பிராந்தி தர்ஷன அலப்த பூமிகத்வ அனவஸ்திதத்வானி சித்த விக்ஷேபாஹ தே அன்யராயாஹ. வியாதிஸ்த்யான சம்சய பிரமாத ஆலஸ்ய அவிரதி பிராந்தி தர்ஷன அலப்த பூமிகத்வ அனவஸ்திதத்வானி சித்த விக்ஷேபாஹ தே அந்தராயாஹ. வியாதிஸ்த்யான சம்சய பிரமாத ஆலஸ்ய அவிரதி பிராந்தி தர்ஷன அலப்த பூமிகத்வ அனவஸ்திதத்வானி சித்த விக்ஷேபாஹ தே அந்தராயாஹ. அடுத்து 31. துக்க தௌர்மனஸ்ய அங்கமேஜயத்வ ஸ்வாச பிரஸ்வாசா விக்ஷேப சக புவஹ. துக்க தௌர்மனஸ்ய அங்கமேஜயத்வ ஸ்வாச பிரஸ்வாசா விக்ஷேப சக புவஹ. துக்க தௌர்மனஸ்ய அங்கமேஜயத்வ ஸ்வாச பிரஸ்வாசா விக்ஷேப சக புவஹ. இதுக்குள்ள நம்ம போறதுனால காயத்ரி மந்திரம் போன தடவை சொல்லும் போது நான் ஒரு பாட்டு மட்டும் தான் விளக்கிறேன். காயத்ரி மந்திரம் சவித்ரு காயத்ரி. ஓம் பூர் புவ சுவஹா தஸ்தவிது. அதுல ஓம் எப்படி 3ஆ பிரிக்கிறது அப்படின்னா, ஓம் ஒரு பாட்டு, பூஹு புவஹா சுவஹா இது செகண்ட் பார்ட் அங்கம். அந்த காயத்ரி மந்திரத்துல 3ஆ பிரிக்கணும். ஆக்சுவலா மந்திரம்ங்கிறது தஸ்தவிதுர் வரேன்யம் பர்கோ தீவஷி பாத்தீங்களா, அதுதான் காயத்ரி மந்திரம். ஆனா அதுக்கு முன்னால் அதுல கூட்டினீங்கன்னா 24 எழுத்துக்கள் வரும். அது எப்படி கூட்டுறதுன்னு ஒருத்தர் கேட்டாங்க. எப்படிங்க 24 எழுத்து அக்ஷரம் எப்படி கூட்டுறது அப்படின்னா,
ஃபர்ஸ்ட் வந்து தத்து. நீங்க வந்து தா தனியா இத்து தனியா கூட்டினா 24 அக்ஷரம் கணக்கு வராது. தத்து ஒண்ணு, தத்து ச ஒரு அக்ஷரம், வி ஒரு அக்ஷரம், துர் மெய்யெழுத்தி சேர்த்திக்கணும், துர் ஒரு அக்ஷரம், 4வது அக்ஷரம், 5வது அக்ஷரம் வா, 6வது அக்ஷரம் ரே, 7வது அக்ஷரம் நீ, 8வது அக்ஷரம் எம், 9வது அக்ஷரம் பர் பர், 10வது அக்ஷரம் கோ, 11வது அக்ஷரம் தே, 12வது அக்ஷரம் வா, 13வது அக்ஷரம் ஸ்ய இஸ் ஸ்ய அப்படி சேர்த்திக்கணும், 14வது அக்ஷரம் தி, 15வது அக்ஷரம் மா, 16வது அக்ஷரம் ஹி. அப்ப தஸ்தவிதுர் வரேணிய பர்கோ தேவஸ்ய தீமகி. இது வரைக்கும் 16. இன்னும் 8 வேணுமா? தி 11வது அக்ஷரம், யோ 18வது அக்ஷரம், யோ யோ 2 வரும், தி யோ யோ 2வது யோ வந்து 19வது அக்ஷரம், நக 20வது அக்ஷரம், பிர இப்பு ரா 2 சேர்த்திக்கணும் 21வது அக்ஷரம், பிரச்சோச்சோ வருது பாத்தீங்களா 22, மறுபடியும் ஒரு தா பிரச்சோத அந்த 23வது அக்ஷரம், யாத்துங்கிறது 24வது அக்ஷரம். சோ இதுதான் 24 அக்ஷரங்களை கொண்டது காயத்ரி மந்திரம். அதனால அதை மட்டும்தான் போன கிளாஸ்ல சொன்னேன். ஆனா சொல்லும் போது சேன் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இதை மட்டும் நம்ம சொல்ல மாட்டோம். ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ணுவோம், ஓம், அப்புறம் பூர் புவ சுவரக பூஹு புவஹ சுவஹ. அது எப்படி பிரிக்கிறது? 2வது பார்ட்ட. ஓம்ங்கிறது உங்களுக்கு தெரியும், ஈஸ்வரனுக்கு உண்டான ஒரு பெயர் சொல், ஈஸ்வர தத்துவத்தை அழைக்கிற ஒரு பெயர் சொல், பெயர் ஓம். அங்கிருந்து வந்ததுதான் பூஹு புவஹ சுவஹ அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த தஸ்தவிதுர் வரேணியத்துக்கு என்ன மீனிங் பார்த்தோம். அதாவது இது டோட்டலா பண்ணும்போது அந்த ஓமிலிருந்து பிரணவ மந்திரத்திலிருந்து வந்த பூஹு புவஹ சுவஹ, அது 3க்கு பேரு வியாக்கிருதி மந்த்ராஹா. வியாக்கிருதி 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 மந்திரம் சொல்லுவோம். எது 3க்கு பேரு? பூஹு புவஹ சுவஹ. இதுக்கு பேரு வியாக்கிருதி மந்த்ராஹா. அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லுவோம், தஸ்தவிதுர் வரேணியம். அதுக்கு மீனிங் அன்னைக்கே பார்த்துட்டோம். அதாவது இங்க இருக்கின்றதுல யார் நமது புத்தியை தூண்டுகிறாரோ அந்த அனைத்தையும் படைப்பவரான அந்த தெய்வத்தின் சிறந்த ஒளி வடிவை தியானிப்போமாக. இது நம்ம போன கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டோம் தஸ்தவிதுர் வரேணியத்துக்கு மீனிங். இப்போ ஃபர்ஸ்ட் பகுதி ஓம், அது உங்களுக்கு அன்னைக்கே விளக்கியாச்சு. ஓம்ங்கிறது ஈஸ்வரனுக்கு உண்டான ஒரு பெயர், அவரை சொல்லி அவரிடமிருந்து இந்த உலகம் வந்திருக்கிறதுங்கிறக்காக ஓம்ங்கிறது அவர் அழைக்கிற ஒரு சொல். இப்ப நம்ம பார்க்க வேண்டியது பூஹு புவஹ சுவஹ. இதுக்கு பேரு வியாக்கிருதி மந்த்ராகான்னு சொல்லுவோம். பூஹு புவஹ பிரிக்கணும், பூஹு புவஹ சுவஹ. என்னங்க இதெல்லாம் வியாக்கிருதி மந்திரம்னு என்னன்னா, இந்த 3 வந்து 3 வேதத்தை குறிக்குது. ரிக் யஜூர் சாம, புரிஞ்சுங்களா? பூஹுங்கிறது ரிக் வேதம், புவகங்கிறது யஜூர் வேதம், சுவகங்கிறது சாம வேதத்தை குறிக்குது. அந்த ஓம் 3 வேதங்களாக விரிந்தன அப்படின்னு அர்த்தம். அந்த ஓம் ஈஸ்வர தத்துவம் 3 வேதங்களாக, இங்க அதர்வன உள்ள ஆட் பண்ணிக்கணும், 3 வேதங்களாக விரிந்தன. சரி, ஓகே. இது என்ன மந்திரம் புதுசா இது வரைக்கும் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனா எங்க இருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப நாம பாத்தீங்கன்னா ஓம் நம சிவாய இதெல்லாம் சொல்றோம் பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து புராணத்துல ஒரு தந்திரத்துல பூஜையில பயன்படுத்துற மந்திரங்கள் நமக்கு நல்லா தெரியும். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நம சிவா, ஓம் சிவாய நமக, ஓம் கந்தாய நமக, ஓம் சொல்றீங்களா. இதெல்லாம் வந்து புராணத்துல தந்திரத்துல பூஜையில யூஸ் பண்ற வார்த்தைகள். இந்த பூஹு புவஹ சுவகங்கிறது வியாக்கிருதி மந்திரங்கள், வேதத்தில் சொல்லப்படுகிற மந்திரங்கள். இந்த 3 வேதத்தில் சொல்லப்படுகிற மந்த்ராகா. இது எதுக்கு இது சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வியாக்கிருதி ஏன் இதுக்கு பேரே பாத்தீங்கன்னா ஏன் வியாக்கிருதின்னு பேர் வந்தது, பாவங்களை போக்கக்கூடிய மந்திரம். இந்த 3 சொல்றதுங்கிறது பாவத்தை போக்கக்கூடியது. இதுக்கு அர்த்தம் நாம கண்டுபிடிக்க முடியாது, இது மந்திரம். அதுக்கு வந்து 3க்கும் பாவத்தை போக்கக்கூடிய மந்திரம்னு எடுத்துக்கலாம். ஒரு தெய்வீக ஆற்றல் கொண்ட சொற்கள், இறைவனிடமிருந்து வந்த சொற்கள். இதெல்லாம் மனிதர்கள் கொண்டு சொன்ன சொற்கள் இல்ல. இதெல்லாம் ஓம் எப்படி இறைவன் தனக்கு ஒரு பெயர் சொல்லாக கொண்டு வந்தாரோ அதை போல இறைவன் சொன்ன 3 மந்திரங்கள் பூஹு புவஹ சுவஹ. அதைத்தான் பூர் புவஸ்ன்னு சேர்த்திக்குவோம், சந்தி போட்டு நம்ம சொல்லுவோம். பிரிக்கும் போது தனித்தனியா சொன்னீங்கன்னா பூஹு புவஹ சுவஹ. தெய்வ ஆற்றல் மிக்க மந்திரங்கள். இது வந்து பூமி
பூகுங்கிறது எதை குறிக்குது? பூமியை குறிக்குது. புவக ஏன்னா விதவிதமா இன்டர்பிரேஷன் பண்ணலாம். அந்த மூணு வந்து மூன்று, அந்த ஓம்ங்கிற பிரணவம் இந்த மூன்று வேதங்களாக மாறுச்சு, விரிந்தது அப்படின்னு ஒரு அர்த்தம். அடுத்தது என்னென்ன இன்டர்பிரேஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பூகுங்கிறது இந்த பூமியை குறிக்குது, புவகங்கிறது பித்ருலோகத்தில் இருக்கவங்களை குறிக்குது, பித்ருலோகத்தை குறிக்குது, சுவகங்கிறது தேவலோகத்தை குறிக்குது. பூகு, அதுக்கப்புறம் பித்ருலோகம், அதுக்கப்புறம் தேவலோகம். பூகு, புவக, சுவக, மூன்று லோகங்களையும் இது குறிக்குது அப்படி நம்ம எடுத்துக்கலாம். அல்லது பூகுங்கிறது நம்மளுடைய உடல், மனம், பித்ருங்கிறது நம்மளுடைய மனம், சாரி பித்ருல, புவகங்கிறது நம்மளுடைய மனம், சுவகங்கிறது சிதாபாசம். இதுதான் நம்ம வேதாந்தத்துல பார்க்க வேண்டிய கருத்து. பூகுங்கிறது உடல், புவகங்கிறது மனம், அந்த சுவகங்கிறது சிதாபாசம், ரிஃப்ளக்டட் கான்சியஸ்னஸ், அதுக்கு பேருதான் சுவகா. புரிஞ்சுங்களா? இப்படி நிறைய விதமா நம்ம அதை விளக்கலாம். அது மூணு வந்து வியாக்கிருதி மந்த்ராகா. புரிஞ்சுங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லுவோம்? இப்ப தெரிஞ்சுக்கலாம். ஓம் பூர்புவ சுவரோம் சொல்லுவோம். ஓம் பூகு புவக சுவக சொல்லி முடிச்சுட்டு தான் தஸ்தவிதூர் வரேனியம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரச்சோதாத்துங்கிறது. அதுலதான் 24 அக்ஷரங்கள். ஏன்னா ஒரு டவுட் கேட்டிருந்தாங்க, இதுதான் விளக்கம். சரிங்களா? இப்ப கம்மிங் டு இந்த மந்திரம் சூத்திரம் 29வது சூத்திரம். இங்க என்ன சொல்றாங்க? இந்த ஓம்கார உபாசனை எப்படி பண்ணணும்? போன சில என்ன சொன்னாங்க? ஓம்காரத்தினுடைய அர்த்தத்தை தெரிந்து உபாசனை பண்ணும் போது தியானம், மெடிடேஷன், அது அர்த்தத்தை தியானம் பண்ணுதல், அல்லது அந்த ஓம்காரத்தோடு நம்ம எப்படி சேன் பண்ணலாம்? ஓம் நமோ நாராயணாய, அந்த மாதிரி ஜபம், ஓம் நம சிவாய, அந்த மாதிரி மந்திரங்களை ஜபம் பண்றதுனால என்ன பயன் அப்படிங்கிறத பதஞ்சலி இங்க அழகா கொடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? ததக. ஃபர்ஸ்ட் வேர்டு 29வது சூத்திரத்துல ஃபர்ஸ்ட் வேர்டு ததக அப்படின்னா அந்த ஜபத்திலிருந்து நீங்க வந்து எது வேணா, உங்க இஷ்ட தேவதை எது வேணா பண்ணலாம். ஓம் கஜானனாய நமகா, அது ஒரு மந்திரம். அந்த மாதிரி ஜபம் பண்ணும்போது ஓம்காரத்தோடு சேர்ந்து நம்ம ஜபம் செய்யும் போது, ஜபம்னு என்னங்க? கண்ணை மூடி உட்கார்ந்து அந்த அந்த சொற்களை திருப்பி திருப்பி நான் சொன்னேன் போன கிளாஸ் 3 விதமா ஜபம் பண்ணலாம். சப்தம் போட்டு சொல்லலாம், முணுமுணுத்துக்கிட்டு சொல்லலாம், இல்ல மனசுலயும் சொல்லலாம். இந்த மாதிரி சொல்லும் போது என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்மளுடைய மனம் ஜென்ரலா எப்படி இயங்கி கொண்டு இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் செகண்ட் தாட் என்ன நமக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் தாட் வரும்போது பாக்குறோம், இது இந்த தாட் என் மனதுக்குள்ள வருதுன்னு தெரியுது. செகண்ட் தாட் என்ன வருதுங்கிறது என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை, மனம் என்னுடைய கட்டுக்குள் இல்லை, அது அதுவாட்டு ஓடிட்டு இருக்குது. அப்போ கொஞ்ச நேரமாவது, ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷமாவது 15 நிமிஷமாவது ஒரு 108 தடவை நான் ஜபம் பண்றேன் போது மனதை நீங்க கட்டுப்படுத்துறீங்க. எப்படி? செகண்ட் தாட் என்ன, ஃபர்ஸ்ட் தாட் என்ன வந்தது? ஓம் நம சிவாய. செகண்ட் தாட் என்ன? ஓம் நம சிவாய. தேர்ட் தாட் என்ன? ஓம் நம சிவாய. மன ஓடும், புடிச்சிட்டு வருவீங்க, ஓம் நம சிவாய. 5வது தாட் என்ன? ஓம் நம சிவாய். இப்படி ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிமிடங்கள், 10 நிமிடம் 15 நிமிடம் ஆகுது, அல்லது 5 நிமிஷம் ஆகுது, நான் அடுத்த நினைப்பு என்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வருகிறோம். அதுதான் ஏகாக்கிர சித்தக்கு டெக்னிக்கு. இப்படி அடுத்த செகண்ட் தாட் டிசைடட் பை மீ. அதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்? நாம டிசைட் பண்ணல, அது எங்க நினைக்குதோ அது இஷ்டத்துக்கு போயிட்டு இருந்தது இல்லைங்களா? அப்ப நமக்கு மனதை என்ன பண்றது? ஜபத்தின் மூலியமாக அந்த செகண்ட் தாட், தேர்ட் தாட், ஃபோர்த் தாட் என்னுடைய வில் பவர்ல நான் கொண்டு வரேன். அதுதான் ஜபம் பண்றது. அப்புறம் உங்களுக்கு அந்த செயல்ங்கிறது இறைவனை குறித்து செய்யும் போது புண்ணியம், அது அதனுடைய பலனை கொடுக்கும். மனதுக்குள்ள என்ன நடக்கும்? என்ன? நம்மளுடைய மனம் கட்டுக்குள் வரும். இதை வேற என்ன சொல்றாரு? இத பண்ணினா ததகன்னு அர்த்தம். என்ன நடக்குமாமா? பிரத்யக்கு சேத்தன அதிகமக அபி. எப்படி பிரிக்கணும்? பிரத்யக்கு சேத்தன அதிகமக அபி அந்தராயா பாவக ச. அந்தராயா பாவக ச அப்படின்னு என்ன அர்த்தம்? இதை நீ பண்ண பிரத்யக்குனா ஆத்மா, எனக்கு ஐ எம் வெரி க்ளோஸ் டு யாரு? ஐ எம் வெரி க்ளோஸ் டு மீ. அதான் ஆத்மா. பிரத்யக்னா எப்பவுமே ஆத்மா. அந்த ஆத்ம தத்துவத்தின் அந்த அகக்காட்சியை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. அந்த அகக்காட்சி, ஆத்மாவை காண்கிறது என்னது? அகக்காட்சி. அந்த அகக்காட்சி ஆத்மாவை, அருகிலுள்ள ஆத்மாவை, அகக்காட்சியை புரிந்து கொள்வதற்கு உதவுகிறது. எது? அதிகமாக. கம் டு அண்டர்ஸ்டாண்ட். கம்முக்கு வந்து 2 மீனிங் ஒரு சான்ஸ்கிரிட்ல. கம் டு கோ, கம் டு அண்டர்ஸ்டாண்ட். அதை அறிந்து கொள்வதற்கு இது உதவுகிறது.
ஆச்சுங்களா? அந்த மனநிலை பக்குவத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குது. ஏகாக்கிரத சித்தம் பிளஸ் புண்ணியம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆத்மா பிரத்யக்கு. அந்த ஆத்மாக்கு அவர் போடுற வேர்டு பிரத்யக்கு. ஆத்மாவை அறிந்து கொள்வதற்கு இந்த ஜபம் பயன்படுது. எப்படி? அப்புறம் என்ன சொல்லுது? அந்தராயா பாவகச்ச. அப்புறம் இந்த ஆத்மாவை புரிந்து கொள்ளுவர் போது வருகிற தடைகளை நீக்குகிறது. இது இரண்டாவது பலன். இந்த ஜபம் பண்றதுனால முதல் பலன் ஆத்மாவை புரிந்து கொள்ள உதவுகிறது. அந்த மைண்ட் நம்ம குவாலிஃபை பண்ணி கொடுக்குது, சூக்ஷ்ம புத்தி வருது. ரெண்டாவது, அது ஆத்மாவை புரிந்து கொள்ளுவர் போது வருகின்ற தடைகளை அது நீக்குகிறது. எப்போ? நேத்தான பார்த்தோம், நிஷ்காம ஜபம். அப்பதான் இது நடைபெறும். இதை நம்ம ரெண்டு விதமா பயன்படுத்தலாம். ஜபத்தை பாத்தீங்கன்னா சக்காமமாவும் நீங்க ஜபம் செய்யலாம், தவறுலாம் இல்ல. இந்த 108 தடவை நான் இதை சொல்றேன், எனக்கு இது வேணும், நான் 108 தடவை ஜபம் பண்றேன், எனக்கு அது வேணும், இது வேணும் கேட்டு பெறலாம். அது சக்காம ஜபம். இங்க அவர் சொல்றாரு நிஷ்காமமாக இறைவனை பற்றி இந்த ஓம்கார ஜபம் மந்திர ஜபம் எல்லாம் நான் எதுக்கு பண்றேன்னா அந்த இறைவனை பற்றி அறிதல் தான் சாத்தியம். அதற்காக நான் இந்த ஜபம் பண்ணும்போது அது நிஷ்காம ஜபம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த எந்த பாதையில் நீங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அதுல கண்டிப்பா என்ன உண்டு? தடைகள் உண்டு. அந்த தடைகளை இந்த ஜபம் நீக்கும். ஏன்னா பெரிய பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா, பெரும்பாலான மக்கள் தன்னை பற்றிய அறிவை முழுமையாக பெறாமலேயே நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? வாழ்ந்து மடிந்து கொண்டிருக்கிறோம். நம்மை பற்றிய முழுமையான அறிவை பெறுவதே இல்லை. இது துரதிர்ஷ்டம். இது எல்லா பிரச்சனைகளுக்கும் இதுதான் காரணம். என்னுடைய துக்கத்துக்கு காரணம் என்னுடைய அறிவை நான் முழுமையாக யூஸ் பண்ணாததுதான். நம்ம சாஸ்திரம் என்ன பண்ணுது? இந்த முழுமையான அறிவை நமக்கு கொடுக்குது. அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறோம் இல்லைங்களா? அந்த முழுமையான அறிவை பெறுவதற்கு நம்ம என்ன பண்றோம்? we are on the travel. அப்ப கண்டிப்பா என்ன வரும்? தடைகள். அப்பதான் நீ நிஷ்காமமாக நீ பண்ணுன அப்படின்னா அந்த ஜபத்தை நான் எனக்கு நிஷ்காம நீங்க எது வேணா கேட்கலாம். எனக்கு கர்மயோக புத்தியை கொண்டாந்து கொடு, எனக்கு இந்திரிய அடக்கத்தை கொடு, மன அடக்கத்தை கொடு, எது வேணா நீங்க கேட்கலாம். நிஷ்காமமா அந்த பாதையில் நான் சொல்வதற்கு தடைகள் வரக்கூடாதுன்னு பண்ணும்போது அது உங்களுக்கு தடைகளை நீக்கும். பதஞ்சலியோட வாக்கு பொய்க்காது. அந்த ஒரு பக்தி டுவர்ட்ஸ் பதஞ்சலி இருக்கணும், அந்த ஒரு ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் பதஞ்சலிஸ் வேர்ட்ஸ். அப்பதான் நம்ம இன்ட்ரெஸ்டா உட்காந்து பண்ண முடியும். புரிஞ்சுங்களா? அடுத்தது, இப்போ எப்பவுமே என்ன சொல்லுவாங்க பாத்தீங்களா, எப்ப நீ அடையிற விஷயம் பெரிதோ அதற்கான தடைகளும் அதிகம். அது உறுதி பண்ணி வச்சுக்கோங்க. எப்போ ஒரு பெரிய விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறோமோ தடைகளும் அதிகமாகத்தான் வரும். அப்ப நம்ம என்னன்னா, we should not afraid of that. அதை கண்டு பயப்படக்கூடாது. ஏன்னா அந்த பலவீனமான மனம் தாங்க முதல் காரணம். ஐயோ இது பெரிய தடையா வந்துருச்சே, இது எதாவது கெட்ட விஷயமா, இதுல போயிட்டு இப்படி வந்தது அப்படி வந்தது அப்படி எல்லாம் மனம் பலகீனமாகறதுக்கு விடக்கூடாது. எதனால எனக்கு அந்த தடைன்னு கண்டுபிடிச்சு முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த தடை எனக்கு ஏன் வருது கண்டுபிடிச்சு அதை நீக்கணும். அதற்குண்டான என்னென்ன வழி இருக்குதோ அத்தனையும் முயற்சி பண்ணணும். இந்த பாதையில் நான் வர்றேன், ஆரம்பிச்சிட்டேன், தடைகள் வரும். இறைவனே சொல்லும் போது நமக்கு எங்க வராம இருக்குமா? எப்ப வரும் உட்கார்ந்துருக்கணும். வரும்போது அந்த தடைக்குண்டான காரணம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒருத்தருக்கு வர தடை இன்னொருத்தருக்கு வராது. தடை வரும், ஒருத்தருக்கு ஒரு ரூபமா வரும். அப்ப எந்த ரூட் காசு என்ன, இந்த தடைக்கு எனக்கு காரணம் என்ன அப்படின்னு முதல்ல கண்டுபிடிச்சு அதுக்குண்டான வழியை பிரயோகப்படுத்தி முயற்சி பண்ணி இறைவனோட அருளோடு தேடணும். இறைவனை ஒதுக்கி வச்சுட்டு நானே முயற்சி பண்ணா ஒண்ணு வேலையாகாது. ஈஸ்வரா அனுகிரகத்தை டேப் பண்ணிக்கிட்டு நீங்க இந்த தடைகளுக்கு உண்டான தடைகளிலிருந்து வெளிவதற்குண்டான முயற்சியை செய்யணும். சரிங்களா? அதுக்கு இந்த மந்திரம் உங்களுக்கு கை கொடுக்கும். ஜபம், ஓம்காரத்தை சேர்த்து சொல்ற ஒரு ஜபம். ஜபம் ஜென்ரல் ஜபம் எடுத்துக்கலாம், அவர் ஓம்கார ஜபம் சொல்றார். அந்த எந்த மந்திரமா இருந்தாலும் சரிங்க, அந்த மந்திரத்துக்குன்னு சக்தி உண்டு. அது நிஷ்காமமா பண்ணும்போது இந்த பாதையில் கொள்வதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். சக்காமமாக நீங்க செய்யலாம், தவறில்லை. சரிங்களா? மந்திரத்தை எடுத்து வச்சு ஜபம் பண்ணலாம், தவறில்லை. இப்போ இது முடிஞ்சுதா? எதுக்காக பண்றோம்னு சொல்லிட்டார். தடைகளை ஃபர்ஸ்ட் உனக்கு அந்த உதவி செய்ய, அந்த ஞானத்தை புரிஞ்சுறதுக்கு உனக்கு உதவி பண்ணும். அடுத்தது அந்த மனதை கொண்டு வந்து கொடுக்கும். அப்புறம் தடைகள், வெளியில் வருகின்ற தடைகளையும் மனதுக்குள் இருக்கிற தடைகளையும் அந்த புரியாம போறது, டவுட், இது எல்லாத்தையும் என்ன பண்ணும்? தடைகளை நீக்குவதற்கு ஒரு வழி பிறக்கும். எது? இந்த ஜபம். அடுத்து 30வது மந்திரம்.
என்னென்ன தடைங்க வரும். அவரே ஒரு லிஸ்ட் கொடுக்குறார். பதஞ்சலியே, நீ இந்த பாதையில வந்துட்டியா, உனக்கு உன்னிடம் இருக்கிற தடைகள் என்ன? வெளியில பார்க்காதீங்க, முதல்ல உங்க மனதுக்குள் என்னென்ன தடைகள் இருக்குது அப்படின்னு அவரே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியாது. ஏன்னா அவங்கள என்னது, ஒளிந்து கொண்டிருக்கிற வழிப்பறி கொள்ளையர்கள் இல்லைங்களா. ராகத்வேஷம்ல என்ன சொல்லுச்சு, மனதுக்குள்ள ஒளிந்துட்டு இருப்பாங்க, அது நமக்கு இருக்குன்னே தெரியாது. சோ பதஞ்சலிய முன் வந்து உன் மனதில் இருக்கிற தடைகள் இதுதான், நீ வெளியில யாரையும் கை காய்க்க வேண்டாம், உனக்குள் நீதான் தடை. ஃபர்ஸ்ட் வியாதி. வியாதிகி அப்படிங்கிறது ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், இது என்ன கண்டிப்பா தடை இல்லைங்களா. இந்த பாதையில போகும்போது அதனால என்ன வேண்டும், டெய்லி பத்ரங்கர்னே விஷ்ணுயாம தேவாக பத்ரம் பஷ்ய மாக்ஷபிர் யஜத்ராக. எப்படி இருக்கணும், அங்கங்கள் வலுவோடு இருக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு வலுவு, நாம என்னங்க குத்துச்சண்டைக்கு போய் ஜெயிச்சுட்டு வரக்கா வலு கேட்கிறோம். சாஸ்திரம் படிக்கிற அளவுக்கு எனக்கு உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கணும். எவ்வளவு ஆயுள் கொடுக்கப்பட்டிருக்கோ அது வரைக்கும் நான் அகால மரணம் ஏற்படாமல் இருக்கணும்ங்கிறத தான் நம்ம தினம் ப்ரே பண்றது. அப்படி வியாதி இல்லாமல், ஏன்னா ஆயுசு இருந்து என்ன பிரயோசனம், வியாதி இல்லாம இருக்கணும். எதுக்கு என்ன சொல்லுவாங்க, வாதம் பித்தம் கபம் இந்த 3 பேலன்ஸா இருக்கணும். இல்லைன்னா என்ன, அது பேரு தான் நோய் இல்லைங்களா. அது கரெக்டா இருக்கணும். அப்ப இத பாரதியார் பாடல் நிறைய பேர் நீங்க சொல்றதுனால நான் அதை கோட் பண்ண எனக்கு ஒரு ஆசை வந்தது. என்னது, விசையுறு பந்தினை போல், பாரதியார் பாடல், விசையுறு பந்தினை போல் உளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டே. பாரதியார் என்ன சொல்றாரு, விசையுறு பந்தினை போல் உளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன். அதாவது என்ன சொல்றாரு, பூமிங்கிற பந்து, விசையுறு பந்துன்னு எனக்கு பூமிங்கிற பந்து 64,000 கிலோமீட்டர்ல தான் அது சுத்துதுன்னு நினைக்கிறேன். 64,000 கிலோமீட்டர்ல சுத்திட்டு இருக்குது. அதை விட எது வேகம், என்னுடைய மனம் அதை விட வேகமா போகுது. அந்த மனதிற்கு ஈடு கொடுக்கிற அளவுக்கு எனக்கு உடல் வேகமாக செயல்பட வேண்டும். அந்த மனதுக்கு ஈடு கொடுக்கிற அளவுக்கு எனக்கு என்ன பண்ண, மனம் செயல்பட, மனதுக்கு ஈடு கொடுக்கிற உடல் ஆரோக்கியத்தை அவர் கேட்பார் பாரதியார் ஆச்சுங்களா. இப்ப ஆரோக்கியம் அப்படிங்கும் போது மெயின் பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல பகவான் சொல்றது, சாஸ்திரம் சொல்றது எடுத்துக்கலாம், இறைவன் கொடுக்கிறது நம்மளுடைய உணவு பழக்கமே நம்மளுடைய நோயை போக்கக்கூடியது. உணவு பழக்கம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வயிறு பசி, நல்ல பசி, உட்காரம், அரை வயிறு தான் சாப்பாடு, 1/2 ஃபுட். அடுத்தது ஒரு 1/4 பங்கு தண்ணி, மிச்ச 1/4 பங்க எம்டியா விட தெரியணும். இதுதாங்க ஆரோக்கியத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அரை வயிறு சாப்பிடணும், அது 1/4 வயிறு தண்ணி, ஏன்னா ஜீரணம் பண்றதுக்கு ஒரு கேப் இருக்கும். நாம என்ன நிறைய சாப்பிட்டா நல்ல சத்தாயிரம், உங்க தொண்டைக்குழி வரைக்கும் நப்பிட்டா அது திணறும் அந்த உடம்பு. அதெல்லாம் தான் நோய்க்குண்டான காரணங்கள். இது மாதிரி நீங்க பகவத்கீதையில அப்படியே அழகா கொண்டு போவார், நம்ம அங்க டீட்டெயிலா பார்க்கலாம். பகவத்கீதையில எப்படி அந்த சாத்விக குணத்தை உணவின் மூலியமாக பெறுவது, அந்த சாத்விக குணம் பவ சொல்ற இடத்துல நிறைய நம்ம பார்க்கலாம். சோ எதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்தா, அதாவது ஆரோக்கியங்கிறது ஃபர்ஸ்ட் உணவுல இருந்து ஆரம்பிக்குது, அந்த அமௌண்ட்ல இருந்து ஆரம்பிக்குது. அந்த அரை வயிறு நம்புறோம் அப்படின்னாலுமே அது ஃபுல்லா எப்படி இருக்கணும், நல்ல சத்தான உணவுகளாக இருக்கணும், சுத்தமா இருக்கணும், பழைய உணவு சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய நாம்ஸ் இருக்கு, அது டீட்டெயிலா மறுபடியும் பார்க்கலாம். சோ அது எதுக்கு, வியாதி ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன சொன்னாரு, தியானம் இல்லைங்க, இதான் சமஸ்கிருதத்துல பெரிய பிரச்சனை. தியானம்னா அது வேற, தியானம்னா அது வேற. அந்த இத்து இதெல்லாம் மாறும். தியான ஃபர்ஸ்ட் இத்து தியான அப்படின்னாங்க மனம் ஈடுபாடு இல்லாமல் இருத்தல். எந்த விஷயத்தான் எடுத்து அந்த ஒரு தடை, இந்த விஷயத்துல நீங்க வர்றீங்க, இவர் மெயினா பதஞ்சலி கான்சென்ட்ரேட் பண்றது இந்த வேதாந்த வகுப்புகளில் மனம் ஈடுபாடு இல்லாமல் இருத்தல். அல்லது லௌகிக விஷயத்திலையும் ஒண்ணு செய்யணும் முடிவு பண்ணிருப்போம், அது மனம் அதுல போகாம இருக்குது, ஈடுபாடு இல்லாமல். அது எதனால அப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த செய்யற கர்மத்துல உற்சாகம் இல்லைன்னா அவங்க அப்படி இருப்பாங்க. செய்யற வேலையில உற்சாகம் இருக்காது, ஏதோ ஒரு காரணம், நெகட்டிவ் திங்கிங், அதனால உற்சாகம் இழந்திருக்கலாம். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த ஈடுபாடு இல்லாம இருக்கிறது. சில சமயம் கவலைகள், டிப்ரெஷன் வந்தாலும் எந்த செயலையும் அவங்க ஈடுபாடாக இருக்க மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி நம்ம மனது எதிலுமே ஈடுபாடு இல்லாத போது டக்குன்னு என்ன பண்ண சொல்லுது சாஸ்திரம், அதுல இருந்து விடுபட ஜஸ்ட் தனிமையில இருக்காதீங்க, டக்குன்னு ஒரு பிஸியான ஒரு பிளேஸுக்கு போறது, ஒரு கோயிலுக்கு போறது, ஒரு உற்சாகமா இருக்கிற இடத்துக்கு போறது, அப்புறம் ஒரு மகானை பற்றி சிந்தித்தல், அவங்களை பத்தின பாடங்களை, அதை பற்றிய புக்ஸ், நல்ல புக்ஸ் படிக்கிறது ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை முறைகள், ராமருடைய தத்துவத்தை எடுத்து வச்ச ஒரு பட்ட கஷ்டம் என்ன, சீதை பட்ட கஷ்டம் எல்லாம் என்னங்க போகுது, நம்ம கஷ்டம் காணாம போயிடும். சீதைக்கே இவ்வளவா, ராமனுக்கு அந்த மாதிரி நல்ல நல்ல புஸ்தகங்களை படிக்கிறது,
செல்போன் நோன்றதுனால எல்லாம் டிப்ரெஷன்ல போகாதுங்க. ப்ளீஸ் அண்டர்லைன். நல்ல மகான்களை பற்றி கேள்விப்படுதல் அல்லது அவங்களை பற்றி படிக்கிறது, குட் புக்கு, அப்புறம் ஜபம், அப்புறம் என்ன வேலை செஞ்சும் நீங்க சோர்ந்து போனீங்களோ டக்குன்னு ஒர்க்கை மாத்திக்கணும். டப்புன்னு அதை அப்படியே நிறுத்திட்டு அடுத்த வேலைக்கு போயிடணும். இது எல்லாம் என்ன பண்ணும், ஓரளவுக்கு அந்த மனம் அந்த தியானம் ஈடுபாடு இல்லாம இருக்கும்போது டக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஈடுபாடு இல்லையேன்னு உட்காந்து கவலைப்பட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் டெக்னிக்கு ஆச்சுங்களா. அதாவது இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும் நம்மளுக்குள்ள சோம்பேறித்தனத்தினால இப்படி இருக்கிறோமா இல்ல மனசோர்வா, இது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். இப்ப நான் எனக்கு ஒரு ஈடுபாடு இல்லாம இருக்கிறேன் ஆச்சா, அதுக்கு காரணம் என்ன? ரெண்டு இருக்குங்க. ஒண்ணு சோம்பேறித்தனம் ஆச்சா, இன்னொன்னு மனசோர்வு. இரண்டுல எதுன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். சோம்பேறித்தனமா இருந்தா தமோ குணத்தினுடைய விளைவு. அப்ப தமோ குணத்திலிருந்து விடுபடுவதற்கு உணவு பழக்கத்திலிருந்து எல்லாமே மாத்தினா மட்டும்தான் அந்த மனசோர்வு போகும். ஏன்னா சோம்பேறித்தனத்தினால வந்தது. இன்னொன்னு மனசோர்வு, அது இறந்த காலத்தை பற்றி எதிர்காலத்தை பற்றி பயம், இறந்த காலத்தை பற்றி வரும்போது இறைவனை நினைத்து என்ன பண்ணணும், எல்லாம் இறைவன் கொடுத்தது அப்படிங்கிற ஒரு திருப்தியோட இந்த சிந்தனைக்குள்ள நீங்க வந்தீங்கன்னாவே, வேதாந்தம்ங்கிற அந்த சிந்தனைக்குள்ள வந்துட்டீங்கன்னாவே மனச்சோர்வு காணாமல் போய்விடும். ஏதோ ஒரு வேலை இப்படி ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் சிந்திக்கும் போது மனசோர்வு கொஞ்சம் கொஞ்சமா ஒரே நாளில போயிடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அந்த சோர்வு உங்களை விட்டு போகும். இறைவனுடைய பாதையில் நீங்க சென்றீர்கள் என்றாவே டிப்ரெஷன்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, கேரண்டி. புரிஞ்சுங்களா? ஏன்னா பியூர் சைக்காலஜி நம்ம படிக்கிறோம், பதஞ்சலி அதுதான். இந்த மாதிரி அது ஒரு குருஜி ஒருத்தர் பேரு கோல்வாக்காம்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா என்னன்னு தெரியல. அவர் ஒரு பரீட்சை எழுத போனாராம். படிச்சுட்டு இருந்தா, நாளைக்கு பரீட்சை. குருஜி கோல்வாக்காம்பாங்க. தேல் கொட்டிருச்சு. தேல் கொட்டினா எங்க கொஞ்சமா வலிக்கும். இவர் பாட்டுக்கு வலினா வலி. என்ன பண்ணாராம், ஒரு இதுல எப்படி படிக்க போற அப்படின்னு ஒருத்தர் கூட இருக்கவங்க கேட்டிருக்காங்க. அவர் கேட்டாரு, தேல் மூளையில கொட்டுச்சு, காலில் தானே கொட்டி இருக்குது, இரு ஒரு வேலை பண்ற அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கட்டை போட்டு நல்லா கட்டி இருக்க கட்டி, அந்த வலி தெரியாம இருக்கு துணி வச்சு நல்லா கட்டி தண்ணிக்குள்ள காலை பக்கெட் விட்டு, அந்த தண்ணி நிறைய பக்கெட்ல தண்ணி பிடிச்சு அதுக்குள்ள காலை வச்சுட்டு ஒரு டாக்டர் போயிட்டு வந்தாச்சு. ஆனா வலி. அப்ப என்ன பண்ணாரா, படிச்சுட்டு. இது எதை காமிக்குது, உட்காந்து படிச்சுட்டு இருந்தா. எதை சொன்ன வார்த்தை அந்த அப்ரோச் ஆட்டிடியூட். மூளையிலேயே கடிச்சு தேல் குடிச்சிட்டு படிக்க முடியாம போறக்கு, காலில் தானே பாத்துக்கலாம் விடு, எதையோட பண்ணிக்கலாம். இது மோட்டிவேஷன். அது நமக்கு நாமளே உற்சாகப்படுத்தி கொண்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். ஐயையோ நான் படிச்சதெல்லாம் போச்சே, நான் நாளைக்கு எக்ஸாம் எழுத முடியாதே, நான் என்ன பண்ணிட்டுன்னா பரிச்சு போய் ஒன்னும் எழுத முடியாது, தேலு தானே அப்படி நினைச்சு பாருங்க. அந்த வலி காணாமல் போய் வலிக்கும், ஆனா அதை தாண்டி நம்மளால எழுத முடியும். அதுதான் ஒரு இங்கிலீஷ்ல ஒரு ஸ்டோரி ஒன்று படிச்சேன். முதல்ல சின்ன வயசுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோரி வர, அதாவது நீ படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆர்மி ஜெனரல், ஜெர்மனுக்கும் இவங்களுக்கு நடந்த போர்னு நினைக்கிறேன் கரெக்டா நாவல்ல. அப்போ ஒருத்த வந்து சொல்லுவான் அந்த ஜெனரல்கிட்ட, ஐயோ சார் நம்மளுடைய ஆர்மியில 1000 பேர் செத்துட்டாங்க வார்ல, நம்ம போயிட்டு இருக்கிறாங்க, ஜெர்மனி பீப்புள் போயிட்டு இருக்கிறாங்க ஒரு கண்ட்ரி நோக்கி, 1000 பேர் செத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றான் அவர்கிட்ட. அப்படின்னு அவன் என்ன சொன்னா, அடுத்து நம்ம என்ன செய்யணும், வாட் நெக்ஸ்ட். அவன் கேட்ட அடுத்த கேள்வி என்ன அப்படியே எனக்குள்ள இருக்குது, வாட் நெக்ஸ்ட். ஐயோ போயிட்டாங்களே நாம நீ ஜெயிக்கும், அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இந்த சூழ்நிலையில் வாட் நெக்ஸ்ட். இதுதாங்க பதிஞ்சு வச்சுக்கணும். எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் வாட் நெக்ஸ்ட், என்ன பண்ணணும், அடுத்தது இப்ப நாம என்ன பண்ணணும். ஐயோ வந்துருச்சே குய்யோ வந்துருச்சேன்னா அது வந்தாச்சு. செத்து போனவங்க 1000 பேர் செத்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த ஆர்மியில 1000 பேர் அந்த காலத்துல சாகிறதால வந்து பெரிய இழப்பு. உடனே அவங்க என்ன சொன்னா, அதனாலதான் ஆர்மி ஜெனரலா இருந்திருக்காரு. வாட் நெக்ஸ்ட். இது மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இதெல்லாம் வந்து நீங்க அடிக்கடி சிந்திக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள் சிந்திக்கும் போதுதான் நமக்குள்ள ஒரு உற்சாகத்தை கொண்டு வர முடியும். அதே ஸ்டோரியில பாத்தீங்கன்னா, அவன் கிளம்பும் போது அந்த ஆர்மி ஜெனரல் வந்து தட்டார்னு கால் தட்டி கீழே விழுந்துருவாரு. இதெல்லாம் ஆர்மி ஸ்டோரியில பாத்தீங்கன்னா அதெல்லாம் நிறைய கதைகளை வரும். தொட்டாரு விழுந்துருவாரு. விழுந்தோன்னா எல்லாம் என்ன சொல்லுவாங்க, சுத்தி இருக்கணும், ஐயோ அவசகுணம், கிளம்பும்போது கீழே விழுந்தா அவரே கீழே விழுந்துருவாரு, ஐயோ அவசகுணம், நாங்க எங்க போய் ஜெயிக்க போறோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னால அவர் என்ன சொன்னாரா, இங்க பார் என்னோட கை மண்ணில் பதிஞ்சு தார தெரியுது. இது எதை காமிக்குதுன்னா, என் முத்திரையை அந்த நாட்டில், எதிலுடைய நாட்டில் என் முத்திரையை நான் பதித்து விட்டு தான் வருவேன், இது காமிக்குது. என்ன ஒரு திங்கிங் பாருங்க. கீழே விழுந்துட்டாரு, கை வந்து மண்ணுல பட்டு அந்த தரையில பட்டுச்சு, தரையில உருவாயிருச்சு. எல்லாரும் ஐயோ அபசகுனன்னு சொல்றதுக்கு முன்னாலேயே இவர் என்னன்ட்டாரு, இங்க பார் என்னுடைய கை சின்னம் மண்ணில் இருக்கு, அது எதை காமிக்குதுன்னா கண்டிப்பாக என் முத்திரையை நான் அந்த நாட்டில்
பதித்து விட்டு வருவேன் குறிக்குது. இதெல்லாம் தாங்க உற்சாகப்படுத்தக்கூடிய நூல்கள், கதைகள். இந்த மாதிரி படிச்சு நம்மள உற்சாகப்படுத்திக் கொள்ள எப்போ மனச்சோர்வுக்குள் வரும் பொழுது, புரிஞ்சுங்களா? அதுல அப்படியே டீப்பா உள்ள போயிடக்கூடாது. அடுத்தது சம்சயக. இது என்னது? பெரிய நோய். அது நம்மளை பிடிச்ச ஒரு நோய் எழுதுங்களா? சந்தேகம். சம்சயம் என்னங்க? சந்தேகம். இந்த பஸ் ஏறினா ஆக்சிடென்ட் ஆயிருமா, இந்த பஸ்ல அந்த பஸ்ல ஏறலாமா, இந்த பஸ், அங்கிருந்து வரும் ஒரு சந்தேகம். பிராணாயாமம் சொல்லி கொடுக்குறாங்களாமா, போகலாமா, இது எதாவது பயன் தருமா, இல்ல யோகாசனம் சொல்லி கொடுக்குறாங்களே போனா நான் உருப்படியே சொல்லி தருவாங்களா அவிய, அது நல்ல இடம் தானா? அதாவது தோஷ தர்சனம் வேணும். நல்லா கிளீனா தெரிஞ்சுக்கிட்டு முடிவெடுத்துட்டு போயிடணும். போறப்பும் பிரச்சனை, உள்ள போயும் பிரச்சனை, 2 நாள் ஆகியும் எனக்கு சந்தேகம்னா அவங்க எதையும் ஜெயிக்க முடியாது. நம்பிக்கை இல்லாமல் இருப்பது சந்தேகம்ங்கிறது ஒரு நோய். டாக்டர்கிட்டே போறீங்க, அந்த டாக்டர் நம்பி நீங்க ட்ரீட்மெண்ட் வாங்கிட்டு வாங்க, நோய் சீக்கிரம் நல்லா ஆகும். அது அவங்களே ஒரு வேர்டு சொல்லுவாங்களே, பாலிசியோ என்னமோ சொல்லுவாங்க அதுக்கு பேர். அதாவது அவரை நம்பி உள்ள போறது. அந்த ரூம்குள்ள போகும்போது அவர் மேல 100% நம்பிக்கை உள்ள போய் பாருங்க, அது உங்களை குணப்படுத்தும். அது அவங்களே ஒத்துக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? சோ சந்தேகம்ங்கிறது என்ன நினைக்கணும்? ஒரு நம்மளை பிடித்த ஒரு பிசாசு. இதுக்கு நீங்க சந்தேகத்துக்கு துரியோதனனையும் கர்ணனையும் நினைக்காம வரவே நம்ம இந்த ஏரியாவே கிராஸ் பண்ண முடியாது. யோசனை பாருங்க, துரியோதனனும் கர்ணனும் அவ்வளவு க்ளோஸ் நண்பர்கள் இல்லைங்களா? நீங்க படிச்சிருப்பீங்க, அதை ஞாபகப்படுத்துறேன் நான். கர்ணனும் துரியோதனோட மனைவி 2 பேரும் தாயம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. யார் யாரு? கர்ணன், துரியோதனோட மனைவி. விளையாண்டுட்டு இருக்கும்போது துரியோதனன் வந்துருவான். வந்து கர்ணனுக்கு பின்னால் நின்னுக்குவான். கர்ணனுக்கு தெரியாது. ஆனா துரியோதன மனைவி பார்த்துருவா, கணவன் வந்துட்டாங்கிறத பார்த்துருவா. பார்த்தோன்னா அவன் என்ன பண்ணுவா, டப்பாருன்னு அந்த காலத்துல மரியாதை ஏது, கணவன் வந்து எந்திரிக்கணும். அவன் என்ன பண்ணிட்டா, டப்பாருன்னு எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சொன்ன கர்ணனுக்கு இது தெரியாது, இவ தோத்து போற நிலையில அவ இருக்கிறான். இவ தப்பிச்சு ஓடுறக்காக, தாயத்தை விட்டுட்டு ஓடுறக்காக எந்திரிக்கிறான்னு நினைச்சிட்டு கர்ணன் என்ன பண்ணிடுவான், புடிச்சு துணி இழுப்பான். அப்ப அவளுடைய ஒட்டியானத்தில் இருந்த முத்துக்கள் அப்படியே செதறும். அங்க படிச்சீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்கும். அப்படியே கடை அப்படியே செதறும் அந்த ஹால் ஃபுல்லா. அப்ப அவ என்ன கேள்வி, பின்னால வந்த துரியோதனன் என்ன தெரியுங்களா கேட்டான், ஏதாவது எடுக்கவா கோர்க்கவா? நீங்க படிச்சு பாருங்க, அந்த இடம் அவ்வளவு அழகா இருக்கும். எடுக்கவா கோர்க்கவா, என்ன வார்த்தை! இதெல்லாம் அனுபவிக்கிடுங்க. அதான் சொன்ன, இந்த மாதிரி புஸ்தகங்களை படிச்சீங்கன்னா தான் நம்மளுடைய கலாச்சாரம் எங்க இருந்திருக்கு. எடுக்கவா இல்ல கோர்க்கவா. அப்போ எவ்வளவு நம்பி இருக்கான் பாருங்க. கை பற்றுறாலுமே அதை அவன் எப்படி நம்பி இருக்கான் பாருங்க. கர்ணனும் சாதாரண ஆள் இல்லைங்க. நம்ம சொன்ன புராணத்துக்குள்ள கதை போயிட்டே இருக்கு, அதனால நானே ஸ்டாப் பண்ணிக்கிறேன். கர்ணன் மட்டும் சாதாரண ஆளா? நான் இன்னாரோட தம்பி, நாம வந்து நாட்டை ஜெயிச்சா நம்ம அரசாட்சியை நம்ம கைக்கு வரும்னு தெரிஞ்சும், கடைசியில் அவங்க அம்மா யாரு, தன் தம்பிகள் எல்லாம் தெரிஞ்சும், நீ ஜெயிச்ச நாடே உனக்குத்தாண்டா, நீ தாண்டா மூத்தன, உனக்குத்தாண்டா அரசாட்சின்னு சொல்லியும் எனக்கு அது வேண்டாம். அவனுக்கு தெரியும், நாம அதர்மத்து பக்கம் நிக்கிறோம், நம்ம தோத்து போயிருவோம்னு கர்ணனுக்கு தெரியும், நல்லா தெரியும். நாம நிக்கிற எந்த சைடு அதர்மம், அது கண்டிப்பாக தோக்கும்னு தெரியும். ஆனா அவன் என்ன பண்ணல, தன்னுடைய ஃப்ரெண்டை விட்டுட்டு வரல. இதெல்லாம் எதுனாங்க, சந்தேகம் வரல அவனுக்கு. யூஸ்வலா சந்தேகம் வருது வந்து நமக்குள்ள. இப்ப நம்ம 2 பேர்த்தோட பழகிட்டு இருக்கோம், ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் கேட்டுறணும். ஆனா டக்குன்னு கேட்டக்கூடாது. இப்ப வந்து நீங்க சந்தேகப்படுறீங்கிறத கேட்டுட்டீங்க, இந்த மாதிரி நீ பண்ணிட்டியாமா அப்படின்னு கேட்டு தெளிவு பெறுங்கிறது ஒரு ஸ்டேஜ். அது அந்த டெப்த்னஸ் ஆஃப் த உறவு வச்சுதான் நீங்க பேச முடியும். நீங்க இப்படி கேட்டாலும் அவங்க தப்பா எடுத்துக்க மாட்டாங்கன்னா கேட்டுடலாம். இல்ல கேட்டா பிரச்சனை எச்சாவதுன்னு என்ன பண்ணிக்கணும், கம்முன்னு இருந்துக்கணும். ஃபர்ஸ்ட் சந்தேகம் வரும்போது கேட்டு தெளிவு பெறுதல் கரெக்டான வழிதான். ஆனா அது எல்லா இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகாது. சில உறவுகளிடம் பிரச்சனை அதிகமாகும். நீ என்னை சந்தேகிக்கிறான்னு இன்னும் வேற பிரச்சனை வேற கொண்டாந்துருவாங்க. அப்ப என்ன பண்ண, அமைதியாக இருந்து பொறுமையாக கொஞ்சம் காலத்தை கொடுக்கணும். கொஞ்ச காலம் கொடுத்து கோபம் குறைந்தது அல்லது ஒரு கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மெதுவா அதை பண்பேன்னு சொல்றது, சாஃப்டா அந்த பிரச்சனையை அணுகினால் பிரச்சனை வராது. கத்த ஆரம்பிச்சோம்னா, கோபப்பட்டோம் என்றால் அதற்கு முடிவு கிடைக்காது. அப்படி நீங்க சந்தேகப்பட்டது சில சமயம் உண்மையாகவும் இருக்கலாம். கண்டுபிடிச்சிட்டீங்க, சந்தேகப்பட்டீங்க, நீங்க நினைச்ச மாதிரி அது உண்மை அப்படின்னு வந்துச்சுங்களேன், சில இடத்துல அதை விழுங்கிக்கணும். இதுதான் வாழ்க்கையோட வெற்றியோட ரகசியமே தான். சந்தேகப்பட்டீங்க, அது உண்மைன்னு தெரிஞ்சு போச்சு, சில உறவுகளிடம் அதை விழுங்க கத்துக்கணும். ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து உள்ள முழுங்கிடும். ஏன்னா அது அந்த உறவுகளை பொறுத்தது. இப்போ ஒரு சந்தேக வேலைக்கார தேடுறான்னா,
திருடிட்டு போறா, அது விழுங்கிட்டு அப்படி இல்லைங்க. அது உறவுகளுடைய இதை பொறுத்தது. நிலக்காரன் திருடானா உட்கார்ந்து விசாரணை பண்ணி, ஏண்டா நீ எடுத்தியா இல்லையா, என்ன நடந்து, அந்த பொருள் எங்க காணும்னு விசாரணை பண்ணி புரிஞ்சுக்கலாம். வீட்டில் இருக்கிற உறவுகளிடம் இந்த மாதிரி சில டவுட் வந்து அது தவறா இருந்து அது உண்மையாயிடுச்சுன்னா சில அதெல்லாம் விழுங்கறக்கு கற்றுக்கொள்ளுங்கள். அது அவங்களுடைய என்ன சொல்றது, உறவை பொறுத்தது. சோ பிரச்சனை ஃபேமிலியில வராம இருக்காது. விட்டு கொடுத்து போக தெரியணும். ஏன்னா எப்படி கடைசியா நம்ம எப்படி இதை விழுங்குறது கேட்டீங்கன்னா என்ன தெரியுங்களா நினைச்சுக்கணும், எப்படி இருந்தாலும் எல்லாரும் போக போறோம். நம்மளை விட பெரியவங்களை பார்க்கும்போது நீங்க முன்ன போக போறீங்க, தப்பு பண்ணிட்டீங்க, நான் பின்னால வரப்போறேன் அப்படி நினைச்சுக்கணும். நம்மளை விட சின்னவங்களை பார்க்கும்போது சந்தேகம் வந்து அது உண்மையாயிருச்சுன்னா நான் முன்னால போக போறேன், நீ பின்னால வரப்போற, அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்து அந்த விஷயத்தை விழுங்க கற்றுக்கோ. இது பிரஷரோடு விழுங்கக்கூடாது. இந்த இடத்துல இது விழுங்கிட்டா குடும்பத்துக்கு நல்லதா, ஒரு டேப்லெட் போடுற மாதிரி போட்டு தண்ணி ஊற்றி குடிச்சிருங்க, அவ்வளவுதான். அது உள்ள போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு என்ன அர்த்தம், வெளியில சொல்லக்கூடாது. சில சந்தேகங்கள் அமுக்கப்பட வேண்டியது, அமுக்கப்பட்டாதான் குடும்பம் குடும்பமாக இருக்க முடியும். இதெல்லாம் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு எழுதி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது அப்புறம் நமக்குள்ள ஒரு ஏன் வந்து சந்தேகம் வருது, நம்மளுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதை கொஞ்சம் மாத்திக்கணும். எதுனா நமக்கு எல்லாமே நம்மை சுற்றி அமைந்த எல்லா உறவுகளும் சரியாக அமைய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இப்போ நம்மளை சுற்றி ஒரு 10 பேர் வாழ்றாங்க அப்படின்னா எல்லாருமே சரியா இருக்கணும் அமையணுங்கிற அவசியம் கிடையாது. அம்மா அப்பா சரியா இருக்கணும். பாருங்க, நம்ம சரியா அமைந்த உறவுகளை கண்டுக்க மாட்டோம். இந்த சரியா அமையாத உறவுகளையே ரூம் போட்டு திங்க் பண்றது நெகட்டிவ் அப்ரோச். நம்மளை சுத்தி இப்ப 10 பேர் 20 பேர் இருக்காங்கன்னா, ஒரு ஃபேமிலியில 10 பேர் இருக்கிறோம் அப்படின்னா அதுல வந்து 8 பேர் 9 பேர் நமக்கு ஒத்து வரவங்களா இருக்கலாம், 5 பேர் வரலாம், 5 பேர் வராம இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அப்ப நம்மளோட ஒத்து போறவங்களை நினைக்கணும். நம்மளோட ஒத்து போக முடியாது, ஒத்து போகலிங் போது நம்ம என்ன சொல்றது, அதையே நினைச்சுக்கிட்டு வருத்தப்பட தேவையில்லை. இறைவன் 4 நல்லதையும் கொடுத்திருக்காரு, 4 டெஸ்டிங் கொடுத்திருக்காரு அப்படின்னு அதையே நினைச்சிட்டு இருக்கும் போது just waste of time. We cannot reach our goal. நம்மளுடைய கோலை அவங்க ரீச் பண்றதுக்கு விட மாட்டாங்க. ஏன் அவங்கள ஒண்ணும் பண்ணலப்பா, நீங்க அவங்கள ரூம் போட்டு அகாமடேட் பண்ணி பிரெயின்ல வச்சுக்கிட்டு சிந்திக்கிச்சுட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், சந்தேகப்பட்டிருப்பீங்க. அது உண்மையா ஆயிருக்குங்க, வீட்டுக்குள்ளேயா தான் இருக்குங்க, அதை தண்ணி ஊற்றி முழுங்கிருங்க. அதுக்கப்புறம் நீங்க அவங்கள சிந்திச்சீங்கன்னா இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம் ஃபார் யூ ஒன்லி. யூ கேனாட் ரீச். இந்த ஆட்டிடியூட் இருக்கிறவங்க இறைவனை பற்றி அந்த கோல், we cannot reach the goal. அடுத்தது இந்த சந்தேகம் வேற எங்க வரக்கூடாது. ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டுக்கு என்னமோ சொல்றாங்களே, சிரவணம் மனனம் வித்யா, இதையெல்லாம் இறைவனோட வாக்கில் நம்பிக்கை சந்தேகம் வரக்கூடாது. இறைவன் சொல்றாருன்னா அங்க குறை ஒன்றும் இல்லை கண்ணா, அப்படியே ஏத்துக்க தெரியும். அது இந்த வேதாந்த வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப அவசியம். உள்ள வந்துட்டா இறைவனை நம்பணும், குருவை நம்பணும். எங்க அங்க சந்தேகப்பட்டுக்கிட்டே உட்காந்துருந்தா குருவை இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி உள்ள வந்துட்டீங்க, வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் தப்பு இருக்குமா சந்தேகம்னா கஷ்டம். அப்புறம் வகுப்புகள் நீங்க கவனமா கவனிச்சும் டவுட் வந்ததுன்னா அந்த சம்சயத்தை குருவிடம் கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ள வேண்டும். டவுட் வரும், கண்டிப்பா வரும். வரும்போது யூ மஸ்ட் பி போல்ட் எனஃப் டு ஆஸ்க் क्वेश्चंस. புரியுதுங்களா? இந்த இடம் எனக்கு புரியல, சம்சயம், டவுட், ஓபன் அப். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் தான் என்னது, 3வது கருத்து சம்சயம். இதெல்லாம் தடை. எந்த சம்சயம்ங்கிறது நீங்க இந்த பாதையில் வருகின்ற ஒரு தடையா பாருங்க, அப்பதான் அதை நீங்க விளக்கணும்னு நினைப்பீங்க. அடுத்து 4வது தடை என்ன வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? பிரமாதம். ஆஹா, என்னங்க பிரமாதம்ங்கிறீங்க? தமிழ்ல பிரமாதம்னா அற்புதம்னு அர்த்தம் இல்லைங்களா? சமஸ்கிருதத்துல பிரமாதம்னா கவனக்குறைவு. பிரமாதம் என்ன அர்த்தம்? கவனக்குறைவு. இந்த கல்வியில் கவனக்குறைவு ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். கவனக்குறைவு என்னங்க? கேர்லெஸ்னஸ். இதுக்கு சுவாமிஜி ஒரு அழகான கதை சொல்லுவாரு. சுவாமி தயானந்தர் ரயில்வே ஸ்டேஷன்ல நின்று இருந்திருக்காரு, ஊருக்கு போறக்கு ட்ரெயின்ல வரல. ஒரு இதுல வந்து உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு. அப்ப நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு. ஒரு 30 இயர்ஸ் ஓல்டு ஒரு ஆளு ஒரு குழந்தைய வந்து ரொம்ப ஸ்பீடு ட்ரெயின் விட்டுட்டோமா, ஏதோ ஒரு அவசரம் இருக்கு, குழந்தைய பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு, இவரு போற ஸ்பீடுக்கு அந்த குழந்தை பாவம் நடக்க முடியாது இல்லைங்களா, அது ஓடித்தான் வந்தாகணும். பிடிச்சி இழுத்துட்டு தரத்தான்னு போயிட்டு இவருக்கு அட பாவமே இந்த குழந்தைய பிடிச்சி இப்படி இழுக்கிறாரு, அதனால மெதுவா போலாம்ல அப்படின்னு இவர் நினைக்கிறக்குள்ள என்ன நடந்துருச்சு, இன்னொரு ஆள் எடுத்து மாதிரி வந்தானா, வந்து ஓங்கி ஒன்று விட்டான். இவருக்கு முன்னால இது நடந்திருக்குது. ஓங்கி ஒன்று விட்டுருக்கான். விட்டான அவன் கேட்டிருக்கான், எதுக்கு எண்ணெய் அடிக்கிற, இப்ப நான் பஸ் எதுக்கு நீ எண்ணெய் அடிக்கிற, இவன் திருப்பி கேட்டிருக்கான். அவன் சொல்லிக்கிறா, இது என் குழந்தை,
கவனக்குறைவுல என்ன பண்ணிட்டான், இன்னொருத்த குழந்தை இழுத்துட்டு போயிட்டான். இதுவரை என் குழந்தை பிடிச்சிட்டு வர அவன் ஆரம்பிச்சிட்டான். என் குழந்தை பிடிச்சிட்டு வரக்கு நீ யாரையா இழுத்துட்டு எங்கேயா போற? ஏன்னா 2 பேரும் நல்ல எஜுகேட்டட், திருடுங்கெல்லாம் கிடையாது. குழந்தை திருடி போறவங்க மூஞ்சி பார்த்தா தெரியாதா? எல்லாம் நல்ல வெல் எஜுகேட்டட், நல்லா பேசிக்கிறது இங்கிலீஷ் தான் பேசிக்கிறாங்களா 2 பேரும். அந்த அளவுக்கு இருக்கிறவங்க குழந்தையில திடீர் போற ஆளும் கிடையாது. அப்ப என்ன நடந்தது? இருக்கிற அவசரத்துல எதையோ குழந்தை பிடிச்சி, அது நம்ம குழந்தையா கூட தெரியாம இழுத்துக்கிட்டு இவரோட அவங்க அப்பாவா அவ காணன்னு கண்டுபிடிச்சு வந்து வந்தன என்ன ஏதுன்னு கேட்கல, ஓங்கி விட்டாராம். எதுக்கே அடிக்கிறான? நீ கையில பாரு பிடிச்சிருக்குது என் குழந்தை. ஐயோ ஐயோ, அப்புறம் ஐயோ இவரு, ஐயோ என் குழந்தை எங்க காணும். இதுதான் என்ன சொல்றது, ஒரு ஒரு கேர்லெஸ்னஸ். எந்த இடத்துல இதுக்கு கேர்லெஸ்னஸ் வரக்கு என்ன காரணம் யோசனை பாருங்க. எதுல அவசரம். எதையுமே ப்ரீ பிளான் பண்ணி வாழ்க்கையில நீங்க போகலினா பாதி நேரம் இதுலயே கழிஞ்சிடும். டென்ஷன், அவசரம் அவசரம். சில பேருக்கு இது ஹேபிட்டாவே ஆயிருது. வேகம் தேவைங்க, அவசரம் நம்மளை குளியில் தள்ளிடும். இந்த மாதிரி அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்பி தான் எண்ணிட்டு இருக்கணும். ஏன்னா அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? இன்னொருத்தர் குழந்தை பிடிச்சி இழுத்து போனா. சோ என்னது, பேச்சில் கவனம் இருக்கணும். அப்புறம் அதுல பேச்சுல கவனக்குறைவு வராமல் இருப்பதற்கு நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது தானாலா வராதுங்க. பேச்சில் கவனக்குறைவு, வார்த்தைகள் யூஸ் பண்ணும் போது நம்ம சரியான வார்த்தைகளை யூஸ் பண்றோமா, நம்ம ஏன்னா என்ன நினைக்கிறோமோ அத வார்த்தைகளை பயன்படுத்தி தான் அந்த மூளைக்கு ஞானம் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் அ பிரெயின் டு அனதர் பிரெயின். அப்படிதானே? நாலேஜ் இஸ் டிரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் எ பிரெயின் டு அனதர் பிரெயின். இது ஆகாசத்துல போகாது, வார்த்தைகளா வந்துதான் அங்க போக போகுது. ஸோ அந்த லாங்குவேஜ் ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கம்யூனிகேட். அதை நல்லா கத்துக்கணும். தெரிஞ்சுங்களா? யாரிடம் எப்படி பேசணும், எவ்வளவு பேசணும், கேர்லெஸ்லாம் எதையோ ஒன்று உடறக்கூடாது. எப்படி பேசணும், எவ்வளவு பேசணும், இதெல்லாம் பயிற்சி விட்டுதான் பெறணும். சில பேர் தானா வரும்னு நினைக்கிறாங்க, தானாலாம் வராது. இதற்குண்டான பயிற்சி. சில பேர் பாருங்க, பேசினா தப்பா போயிரு, பேசவே மாட்டாங்க. அதுவும் தவறு. பேசினேங்க தப்பா போயிரு, நான் கம்முனு ஒதுக்கலாம். பேசினா தானே பிரச்சனை. அதுவும் இல்லை. அது ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்லே இல்லாத போயிரு அவங்களுக்கெல்லாம். You must express your ideas boldly, correct, using the correct words. அந்த வேர்ட்ஸ் செலக்ட் பண்ணி பேச தெரியும். அதை கத்துக்கணும். அப்ப பேசினாதாங்க பழகும். செந்தமிழும் நான் பழக்கம் தான். 4 பேர்கிட்ட பேசுறீங்க தான் பழக்கம் வரும். இது சும்மா நம்ம பேசினா 5000 உட்காந்துட்டே இருந்தா எப்படி பேசுறது? சோ இதெல்லாம் என்னது, கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். புரிஞ்சுங்களா? எது கேர்லெஸ் வராம பேசுறதுக்கு கத்துக்கணும். எப்படிலாம் பேசினா என்னங்க ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பர்சனாலிட்டி டவுன் ஆயிரும். இப்படி என்ன பேச தெரியும்னு பேசிட்டு நீங்க நல்லவங்களா இருக்கலாம், ஆனா எப்படி பேசணுங்கிறது தெரியாம கேர்லெஸ்ஸா பேசிட்டோம்னா பர்சனாலிட்டி டவுன் ஆயிரும். உறவுகளில் பிரச்சனை, வேலைக்கு போற இடத்துல பிரச்சனை. முதல் எதிரி கவனக்குறைவு. அதிர்ஷ்ட தேவதை ஒரு முறைதான் நம் கதவை தட்டுவாள். நாம கேர்லெஸ்ஸா இருந்துட்டு கதவை திறக்காம விட்டுட்டோம்னா போயிருவாள், மறுபடியும் தட்ட மாட்டாள். அதெல்லாம் பதிச்சு வச்சுக்கணும். எப்பவுமே அலர்ட்டா இருக்கணும், கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. வச்சுங்களா? இதுதான் என்னது, நம்ம ஓரளவுக்கு இதை பார்த்துட்டோம். இப்ப இதெல்லாம் வராம இருக்கிறக்கு ஓம்கார மந்திர ஜபமால எந்த மந்திரம், பாராயண மந்திரம் பண்றது பார்த்தீங்களா? எந்த மந்திரத்தை நீங்க படிச்சாலும் இதெல்லாம் உங்களுக்கு குறையும்னு இப்ப எது சொல்லிட்டு வர்றாரு ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட். ஜபம் மந்திரம் பாராயணம் எல்லாம் மந்திரத்தை பாராயணம் பண்ணும் போது உங்களுக்கு இதெல்லாம் குறையும். சொல்லி பாருங்க, அனுபவமா இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் ட்ரூங்கிறது சொல்றதுக்கு முன்னால தெரியாது. அது நான் சொல்றது உங்களுக்கு போயிருக்கும். அது சொல்லி பாருங்க, அப்பதான் நீங்க அதை அனுபவிக்க முடியும். அடுத்தது ஆலசியம். ஆலசியம் சோம்பேறி, சோம்பல். பிகாஸ் ஆஃப் தமோகுண பிரதான உடல், தமோகுண பிரதான மனம். சோ என்ன நம்மகிட்ட ஒரு சொல்லி ஒரு ஆலசியம்னாங்க சோம்பேறித்தனம். இந்த சோம்பேறித்தனம் நமக்கு எதனால வந்தது அப்படின்னு பார்த்து அதை விலக்கி கொள்ளணும். இப்ப வேதாந்த வகுப்புகள்ல சோம்பேறித்தனம் வருது அப்படின்னா அதுல இருக்கிற வேல்யூ தெரியலன்னு அர்த்தம். வகுப்புகள் வர்றதுக்கு எனக்கு சோம்பேறித்தனமா இருந்தது, அதனால படுத்து தூங்கிட்டேன், இல்ல ஏதோ ஒரு காரணம் அப்படின்னு போது சோம்பேறித்தனத்தினாலதான் நாம இந்த வகுப்புகளை அவாய்ட் பண்றோமா, அந்த நேரத்துக்கு வராம. சில ரெக்கார்டு இருக்கு, அதை கேட்டுக்கலாம். இப்ப எதுக்கு எந்திரிச்சு 5 மணிக்கு அதை ரெக்கார்டு போடுறாங்களே, இதெல்லாம் எதை காமிக்குது? உள்ள சோம்பேறித்தனம் வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். பி அலர்ட், அங்கே கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க. ஏன்னா நாட்டின் என்ன சொல்றது, காட்டின் ராஜாவாக இருந்தாலும் சிங்கம் வாயை திறந்து வைத்தால் எலிகள் உள்ளே நுழையாது. நீ ராஜாவா இருக்கலாம், தானா எலியெல்லாம் உள்ள எலிகோட நுழைச்சு படிக்கலாம். மானல வேண்டாம், எலிகோட உன்னோட வாயில் நுழையாது. சோ யூ டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைம் மேனேஜ்மெண்ட் அது உங்களுக்கு அந்த ஓரளவுக்கு அந்த சோம்பேறித்தனத்துல விடுபட்டுரும். டைம் மேனேஜ்மெண்ட், இந்த மணிலிருந்து இத்தனை மணிக்கு நம்ம என்ன பண்ணணும்,
6 to 7 என்ன வாழ்க்கையில் காலையில் எந்திரிக்கிறோமா, 6 to 7 என்ன பண்றோம், 7 to 8 என்ன பண்றோம், 8 to 9 என்ன பண்றோம், 9 to 10. இதுல வந்துங்க ரெஸ்டிங் டைமே கொடுத்து பிளான் பண்ணணும். சில பேர் நான் ஸ்டாப்பா 4 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் எனக்கு சொன்னாங்க. 11 மணி வரைக்கும் தவறு, உடல் கெட்டு போயிரும். யூ மஸ்ட் கிவ் எனஃப் ஸ்லீப் டு யுவர் பாடி. அப்பதான் ரீசார்ஜ் ஆகும் அந்த பாடி. அப்பதான் அடுத்த நாள் நல்லா வேலை செய்ய முடியும். ஒரே டெய்லி காலை 4 மணிலிருந்து 11 மணி வரைக்கும் நான் ரெஸ்ட் டெய்லி பண்ணிட்டு இருந்தா உடம்பு கெட்டு போயிடும். ஸோ ரெஸ்ட், ரீசார்ஜிங் அண்ட் அகைன் ஸ்டார்ட். இதுதான் டெக்னிக்கா இருக்கும். ரெஸ்ட் கொடுக்கணும், ரீசார்ஜ் பண்ணிக்கணும், தென் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இது என்னது, இதெல்லாம் சோம்பலை குறைக்கக்கூடிய ஒரு வேலை. ஏன்னா நீங்க தமோ குணத்துல இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்க வரணும்னா ரஜோ குணத்துக்கு தான் நீங்க ட்ரை பண்ணி ஆகணும். எடுத்துற சத்துவ குணத்துக்கு வர முடியாது. ஸோ ஒர்க் பிசிக்கல் எக்ஸசைஸ் ஏதோ ஒண்ணு தமோ குணத்தில் இருக்கிற நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. நமக்கு ஒன்னா நம்பர் சோம்பேறி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா, நீங்க தான் கண்டுபிடிக்கணும், வேற கண்டுபிடிப்பா. கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ரஜோகுணத்துக்கு வாங்க ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் ரஜோகுணத்துல இந்த வேலை அந்த வேலை நம்மளுக்கு நாமளே வேலையை கிரியேட் பண்ணி எதையோட செஞ்சுட்டு இருக்கிறது. அப்புறம் தான் சத்துவ குணத்துக்கு வர முடியும். அடுத்து இந்த சோம்பேறித்தனமும் இந்த மந்திர பாராயணத்தினால் விலகும் அப்படின்னு பதஞ்சலி சொல்றாரு. அடுத்தது அனவஸ்தி தத்துவானி. கடைசி அனவஸ்தி தத்தானி இல்ல, அதுக்கப்புறம் இருக்கு அனவஸ்தி தத்துவானினாங்க. உறுதி இருக்கும், உறுதி இல்லாமலாம் இல்ல, உறுதி இருக்கும் ஆனா நிலையான உறுதி இருக்காது. அப்ப என்ன சொல்லலாம், நிலையான உறுதி இன்மை. உறுதியெல்லாம் இருக்கும் ஓரளவுக்கு, ஆனா அது நிலைய ஸ்டெடியா இருக்க மாட்டாங்க. ஒரு உறுதி எடுத்துருவாங்க, உறுதி பண்ணிடுவாங்க, அதெல்லாம் பண்ணிடுவாங்க, ஆனா நிலையான உறுதியின்மை. அதுக்கு என்ன சொல்லுவோம், அதிருடம். திருடம்னா உறுதி, அதிருடம், திருடம் இன்மை அப்படின்னு என்ன, ஒரு கிடைத்த விஷயத்தை கஷ்டப்பட்டு கிடைச்ச விஷயத்தை நழுவு விட்டுறது. அதுக்கு என்ன காரணம், தொடர்ந்து உறுதி இல்லாமை. யோகாசம் கத்துக்கிறேன்னு போக வேண்டியது. அந்த நான் சொன்ன ஒரு விவசாயி 8 குழி தோண்டான், ஒரு முயற்சி எடுக்கிறது, அதுல ஒரு 10 நாள் ஒரு 10 அடி தோண்ட வேண்டியது, 15 அடி தோண்ட வேண்டியது, அப்புறம் இன்னொரு குழிக்கு போக வேண்டியது, அங்க ஒரு 15 அடி தோண்ட வேண்டியது, அங்கிருந்து அன்னுவலி இன்னொன்னுக்கு போக வேண்டியது. இந்த மாதிரி வாழ்க்கை அமைத்துக் கொள்ள கூடாது. ஒரு பிராணாயம் போறன்னு ஒரு கிளாஸுக்கு போக வேண்டியது, அப்புறம் சூரிய நமஸ்காரம் ஒரு கிளாஸுக்கு போக வேண்டியது, அதுவும் இல்ல இதுவும் இல்ல, அப்புறம் பாராயணம் சொல்லி கொடுக்குறேன் அங்க போக வேண்டியது, வேதாந்தத்துக்கு இங்கி வர வேண்டியது, அப்புறம் இன்னொரு கிளாஸ் இதை வேதாந்தத்தை கட் பண்ணிட்டு நான் பாராயணம் பண்றேன்னு போக வேண்டியது. இதெல்லாம் என்னது, 8 குழி தோன்றணும் சமம். தெளிவாய்க்கணும். அதுல அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு அது உறுதி திறப்படும். புரிஞ்சுக்கலாம்? ஏன்னா எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. தயவு செஞ்சு எனக்கு மட்டும்தான் தடை நினைக்கிறதே தவறு. எல்லாருக்கும் பிராட திங்க் பண்ணி பழகுங்க. எல்லாருக்கும் எல்லா காலத்திலும் தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கிறது, இருந்தது, இருக்கிறது, இருக்கும். எல்லாருக்கும் வேதாந்த பாதையில் காலடி எடுத்து வச்சவங்க எல்லாத்துக்கும் எப்படி அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படி திங்க் பண்ணணும். எத்தனை தடைகள், யார் அதை வெற்றி பெறுவார்கள்னா அந்த தடையை தாண்டி வரணும். அவங்க தான் வெற்றி பெறுகிறார்கள். நாம் என்ன நினைச்சுக்கிறோம் தெரியுங்களா, அவங்களுக்கு எல்லாம் என்ன ஃப்ரீ, இப்ப அப்ரோச்சா அப்படித்தான் பார்ப்பாங்க நம்மளையெல்லாம். அவங்களுக்கு எல்லாம் என்ன ஃப்ரீ, எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் ஃப்ரீ, அதனால நீங்க கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, அந்த லைன்ல இருக்கீங்க. அப்புறம் நான் சோ ரெஸ்பான்சிபிள், எனக்கு இத்தனை தடைகள், இத்தனை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு, இத்தனை கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, அதனாலதான் என்னால அது வர முடியதில்லை. சோ ஏன் வள்ளின்னு கேட்க கூடாது. ஏன்னா நீ புரிஞ்சுக்கணும், நீ ஃப்ரீயா, நான் என்ன புரிஞ்சுக்கணுமா, நான் ஃப்ரீ அதனால நான் இப்படி இருக்கேன். இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ், ரொம்ப கமிட்டட் பர்சன்ஸ் டு சம் அதர் திங், அதனால அவங்கள இப்படித்தான் முன்ன பின்னதான் இருப்பாங்க. நெவர் நெவர். அதாவது இப்ப இது தவறான அப்ரோச் டுவர்ட்ஸ் ஸ்டடீஸ். இப்ப நாங்க படிச்சோம் அப்படின்னா, இப்ப 45 வயசு கிட்டத்தட்ட அந்த வயசுல ஆரம்பிச்சேன், 45ல இருந்து இப்ப 40 இருக்கும், 42 இப்ப 62 அப்படிங்கும் போது இத்தனை வருடங்கள் தடை இல்லாமல் இல்லை. இந்த பாதையில் வருவதற்கு எனக்கு அப்படியே தடைகள் இல்லாமல், நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க, தடைகள் இல்லாமல் இல்லை. எப்படி வெற்றி கொண்டோம்னா தடையை தாண்ட கற்றுக்கொண்டோம். அது ஒண்ணுதான் ரகசியம். எந்த தடை வந்தாலும் வாட் நெக்ஸ்ட், அவ்வளவுதான். அடுத்த கேள்வி என்னது, வாட் நெக்ஸ்ட். உள்ள ஊர்ன விஷயம் இதெல்லாம். இப்ப பிரச்சனையா, இதுக்குள்ள சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம இதுக்குள்ள போய் இதுக்கு பக்தி ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் சாஸ்திரம் தான் புடிச்சு ஃபர்ஸ்ட் நாங்க புடிச்ச ஒரு வெப்பன் என்னன்னு கேட்டீங்கன்னா பக்தி, சாஸ்திரத்து மேல ஸ்ரத்தா டுவர்ட்ஸ் குரு அண்ட் சாஸ்திரம். அதுதான் இந்த உத்வேகத்தை, உற்சாகத்தை, தடைகளை தாண்டி வருகிற சக்தியை
கொடுத்தது சாஸ்திரம், இறைவன். அந்த அப்படித்தான் நீங்க பார்க்கணுமே தவிர இவங்க எப்படா தடைகளை தாண்டி வந்தான்னு கேட்டா தப்பிச்சுக்குவீங்க. அறிவு யூ ஆர் அன் இன்டெலிஜென்ட் ஃபெலோ. எப்படி தாண்டன்னு திங்க் பண்ணணும். இல்ல இவங்களுக்குலாம் தடையே கிடையாது, இவங்க அப்படியே வேணுமா சொல்லுவாங்களா பழமொழி, அவுத்துட்ட கழுத மாதிரி அவங்களாம் எப்படியே போய்க்கலாம், அவங்களுக்குலாம் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. தடைகளை எப்படி தாண்டினாங்கன்னு யோசனை பண்ணுங்க. அப்ப என்ன ஆகும், நமக்கு அந்த ஒரு நிலை, அந்த உறுதியிலிருந்து நீங்க விலக மாட்டீங்க. ஏன்னா நிறைய பேர் உறுதியா வர்றோம், அது கொஞ்ச நாள் படிக்கிறீங்க, அப்புறம் என்ன ஆயிருது, நிலையற்ற உறுதி போயிட வேண்டியது. அப்புறம் இதுக்கு தான் சுவாமி ஒரு அழகா கதை சொல்லுவாங்க. அதாவது ஏன் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு குருடன் இருந்தான் கோயிலுக்கு சுவாமினி கொடுக்குற உதாரணம், இதான் மறக்க முடியாத உதாரணங்கள் அடிக்கடி நம்ம சிந்தனைக்கு வரும், அதனால ஷேர் பண்றேன். ஒரு குருடன் வந்து சாமி கும்பிட்டான். அப்புறம் அது குருக்கள், கோயில் குருக்களை கேட்டானா, உள்ள கொண்டாந்து யாரை விட்டுட்டு போயிட்டாங்க. சாமி கும்பிட்டான். குருக்களை நான் எப்படி வெளியில போறது, வெளியில போற பாதை எங்க இருக்கு, எனக்கு புது இடம், எனக்கு தெரியல அப்படின்னா அவர் என்ன பண்ணாரா, குருக்கள் அவர் அப்படியே புடிச்சிட்டு வந்து செவுத்தோரமா நிக்க வச்சு, இப்படி 2 கை ஆச்சா அப்படி கையில வச்சுக்கோ, இப்படியே நீ போ, செவுத்த ஒட்டிக்கிட்டே போ, செவரு முடிஞ்சு வாயில் வரும் இல்லையா, அப்ப நீ தெரிஞ்சுக்கோ அதுதான் வந்து கேட்டு, நீ அது வழியா வெளியே போயிரு. சரி ஓகே. இவன் என்ன பண்ணா, நம்மளுடைய முயற்சி இந்த மாதிரிதான் இருக்கும். கை வச்சுக்கிட்டான், போயிட்டே இருந்தான். கேட்டு கொஞ்சம் கேட்டு வர நேரத்துக்கு, எது கேட்டு வர நேரத்துக்கு முதுகு பிக்குது, இப்படி சொரிஞ்சுட்டான். சொரிஞ்சுட்டு அப்படியே வந்துட்டு போயிட்டானா. என்னாச்சு, கேட்டை விட்டுட்டான். திருப்பி செவத்தை வச்சுட்டு போய் மறுபடியும் என்ன ஆகணும், இன்னொரு ரவுண்டு ஃபுல்லா வந்தாச்சு. வந்துட்டு கரெக்டா அந்த நட வர இடத்துல மறுபடியும் சொல்லிடுது. எதையோ ஒண்ணு கேர்லெஸ்னஸ், அந்த டீவியேஷன், உறுதி இல்லை, எதையோ ஒண்ணு கை வலிக்குது, என்னமோ பண்ணிட்டான். அப்புறம் திருப்பி என்ன பண்ணிட்டான், கை வச்சுட்டு. குருக்கள் வந்தார், 1 மணி நேரம் ஆச்சு. இவன் அந்த கோயில் விட்டு இன்னும் போகல. கேட்டார், என்ன பண்ற, இன்னமா கண்டுபிடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னா, இல்லைங்க நானும் சுத்தி சுத்தி வர்றேன். சரி நீ சுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறது அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அட மண்டு, முயற்சி, அதாவது நீ எப்ப நான் கை வச்சு, அவர் சொன்ன குருக்கள் சொன்னது, நான் எப்ப உனக்கு கை வச்சு செவுத்துல காமிச்சனோ அந்த கேட்டு வர வரைக்கும் நீ கை எடுத்திருக்க கூடாது. அப்பதானே நீ வெளியே போக முடியும். கரெக்டா அது வர நேரத்துக்கு அங்க டீவியேஷன், இங்க டீவியேஷன், அப்புறம் நட தாண்டியாச்சு, அப்புறம் அடுத்த செவரு வச்சுட்டு போகிட்டே இருந்தா எத்தனை 1 மணி நேரம் சுத்தி எங்க போகும்ல, வெளியில் போக முடியாது. இதேதான் வேதாந்த வகுப்புகள். நம்ம முயற்சி இப்படி இருக்குதா செக் பண்ணிக்க. நான் வந்து உங்க மேல தப்பு சொல்றேன்ல வேண்டாம், இந்த உதாரணங்கள எங்க மனசு அப்படி என்ன அப்படி உள்ள அப்படி பதிஞ்சு உதாரணங்கள். ஐயோ விட்டுறக்கூடாது விட்டுறக்கூடாது, ஏன்னா நம்ம அந்த குருடன் போற நம்ம வாழ்க்கை அமைச்சுக்க கூடாதுங்கிறது உள்ள உத்வேகத்தை கொடுத்த உதாரணங்கள், எங்களை மோட்டிவேட் பண்ணுன இந்த உதாரணங்கள் உள்ள இருக்கிறனால அப்படி இப்படி வருது. அதனால அந்த மாதிரி நீங்க நினைச்சுக்கணும். அது மாதிரி என்ன சொல்லக்கூடாது, நம்ம வேதாந்தம் சொந்த என்ன சொல்றேன்னா, இப்ப நம்ம வாழ்க்கையில் நம்ம சொந்த விஷயத்துக்கு இப்ப வந்து வேதாந்த படிக்கிறோம். ஒரு சொந்த விஷயத்துக்காக ஒரு நேரம் நான் ஒதுக்குவதை வீட்டில் இருக்கிறவங்க அல்லது உறவுகள் பறித்து கொள்ள முடியாது என்பதை வலியுறுத்துகிற விதத்தில் நான் நடந்துக்கணும். திருப்பி வேணா சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, இதுதான் உண்மை. அதாவது நான் சொந்த விஷயத்துக்காக நான் நேரம் ஒதுக்குவதை, வேதாந்தம் அது வந்து படிக்கிறது, எழுதுறது, கிளாஸ் ஏதோ ஒண்ணு, அதுக்கு நான் நேரம் ஒதுக்கதை என் குடும்பத்திற்கிற உறுப்பினர்கள் பறித்து கொள்ள முடியாது அப்படி என்பதை வலியுறுத்துகிற விதத்தில், வார்த்தையில போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறதுலாம் பிரச்சனையே, அது ஆட்ட ஒரு பிரச்சனை எதுவும் கிடையாதுங்க. அது எப்படின்னு யோசனை பாருங்க. there is a will, there will be a way. என்ன புரிய வைக்கணும்ல என்பதை வலியுறுத்துகிற விதத்தில் நான் நடந்துக்கணும். பிரச்சனை எங்கிட்ட பிகினிங்ல, ஏன்னா நம்ம ஃபுல் டைம் அவங்களுக்கு கொடுத்து பழகிருப்போம் பிகினிங்ல. அப்போ அது விட்டு வெளியில வரும்போது, அந்த வெளிவந்த அந்த பிகினிங்ல எனக்குன்னு ஒரு காலத்தை கண்டுபிடிச்சு வெளியில வரும்போது அந்த பிகினிங் ஸ்டேஜ்ல அவங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம். they may feel difficult. கண்டிப்பா அவங்களுக்கு அது கஷ்டமாகத்தான் தெரியும். பட் அண்டர்லைன் பண்ணிக்கங்க, போக போக அவர்கள் அதை பழகிக் கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். இதுக்கு என்ன கொடுக்கணும், டைம் கொடுக்கணும்.
டைம் கொடுத்து இதை நான் ஸ்ட்ராங்கா இதில் நிக்கிறேன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கு நாம திடமான மனதா இருக்கணும். எங்க எந்த இடத்துலயும் நம்மளை பார்த்து அவங்க பயப்படணும். என்னது, ஐயோ இவ்வளவு ஸ்ட்ராங் இன் தட் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் நாம என்னுடைய வேலைக்கு நான் வரும்போது என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மேபி அது கொஞ்சம் கஷ்டம் கொடுத்துருக்கலாம். ஆனா போக போக அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்கள். நீங்க ஒரு குழந்தைய வளர்த்துறீங்க, எப்படிங்க வளர்த்தணும்? மற்றவர்கள் சாராமல் அந்த குழந்தைய எப்படி வளர்த்தணுமோ அதுக்கு கற்றுக் கொடுக்கணும் அந்த குழந்தைக்கு. அதுதான் இங்க அதே பாலிசி தான் இங்க நான் சொல்றது. அதாவது ஒரு குழந்தைய வளர்த்துறோம்னா அது மற்றவர்களை நீ மற்றவர்களை சாராமல் எப்படி வாழணும்னு கத்து கொடுக்கறதா உண்மையான தாயினுடைய கடமையே. பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எல்லையும் நீயே பண்ணிக்கிறியா, வெரி குட். என்னை சாராமல் இருப்பது எப்படின்னு 10-15 வயசுல இருந்து அதுங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுக்கணும். யூ ஹாவ் டு டூ யுவர் ஓன் டியூட்டி. உன்னுடைய கடமை நீயே செஞ்சு பழகு. அதுல தப்பு வரும், உழுகும், எந்திரிக்கும், எல்லாம் நடந்துதானே பழகும். நாம என்ன பண்றோம், போய் சப்போர்ட் பண்றங்கிற சப்போர்ட் பண்ண அவங்களுடைய எஃபிஷியன்சிய பெற்ற தாயே குறைத்து விடுகிறாள். ஏன்னா அவன் ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணி அதை மீண்டு வந்தா தான் அவனுடைய எஃபிஷியன்சி அதிகமாகும். ஒன்னொன்னுக்கு நாம கொண்டு மூக்கூட்டுக்கிட்டு நான் சொல்யூஷன் இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இது அப்படி பண்ணு, இப்படி பண்ணுன்னு சொல்லும் போது the girl or a boy will be a dull-headed. She will not be shrewd. She will not or he will not be a shrewd girl or a boy. எப்பங்க அது shrewdness என்னங்க? நம்மளை சுத்தி என்ன சூழ்நிலை இருக்கிறதோ அதை முதல்ல கண்டுபிடிச்சு அதுல எப்படி நடந்துக்கணும்னு அந்த குழந்தை எப்பங்க கத்துக்கும்? விடணும். நம்ம வீட்டுல நம்ம கையில் இருக்கும் போதே விடணும். நீ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கத்துக்கோ. எப்படி கத்துக்கோது? கல்யாணத்து வரைக்கும் நம்ம ஒன்னொன்னு ஸ்பூன் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதை என்ன பண்ணும்? போய் நிற்குங்க. ஸோ யூ ட்ரைன் 10 to 15 இதெல்லாம் பழக்கிடலாம். ஏன்னா அதுதான் கிரேட். யூ ஹாவ் டு அப்ரிஷியேட் தட். வேலை நீயே செஞ்சிட்டியா, இந்த இடத்துல நீயே முடிவெடுத்தியா, வெரி குட். உளுந்துட்டியா, ஓகே பரவாயில்ல, விடு அடுத்த தடவை கரெக்டா முடிவெடுன்னு சொல்ல தெரியும். ஐயோ நீ தப்பா முடிவெடுத்துருவியோன்னு நாம என்ன பண்றது சொல்லுவாங்க இல்லைங்களா, முந்தானி பிடிச்சிட்டு பின்னால போறது. ஐயோ இப்படி விழுந்துடாத, ஐயோ இப்படி விழுந்துடா. யூ பர்பஸ்லி யூ மேட் தட் கேர்ள் ஃபூல். இதுக்கு நாம என்ன டெஃபினிஷன் தெரியுங்களா கொடுக்குறோம்? அன்பு. ராங். இதுக்கு பேர் அன்பு இல்ல. அந்த குழந்தை தங்கால நின்னுக்கிற கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் சரி, அல்லது இன்னொரு மருமக கல்யாணம் பண்ணா ஆனா 2 பேரும் சரி, அது தங்கால தான் நின்னுக்கிற பிராக்டிஸ் நீங்க 10 to 15 கொடுத்துடணும். இதெல்லாம் இல்லாதனாலதான் பாத்தீங்கன்னா சொசைட்டில இவ்வளவு பிரச்சனை. எதுக்கு எடுத்தாலும் சார்ந்து இருக்கிறதாட்ட ஒரு கொடுமை எதுவும் கிடையாது. ஏன்னா அது தன் குழந்தை தன்னுடைய சுதந்திரத்தை இழக்கிறது தாயிடம். யூ மஸ்ட் கிவ் எனஃப் கேப். அன்பு வேறீங்க. உண்மையான அன்பு கேட்டா இதுதான். ஏன்னா விழுகும் போது நமக்கு வலிக்கும். தவறு செஞ்சு அந்த குழந்தை விழுகும் போது நமக்கு வலிக்கும். ஆனா அத பரவாயில்ல, அது எந்திரிக்கிட்டோம், அவங்களே பண்ணட்டும் அந்த வலியை தாங்கிட்டு வளர்த்துறா பாருங்க, அதுதான் உண்மையான அன்பு. உழுகிறதுக்கு முன்னாடியே நம்ம காப்பாத்துறங்கிற பாருங்க, அது உண்மையான அன்பு இல்லை. எத்தனை நாள் நம்ம காப்பாற்ற முடியும்? கஷ்டம். இதெல்லாம் என்ன எது கொடுக்கு எது சொல்றதுன்னா நிலையான உறுதி. இதுதான் என்ன சொல்றது, அனவஸ்தி தத்துவானி. நிலையான உறுதிப்பாடு அந்த குழந்தைகளுக்கு பழக்கணும். ஏன்னா நம்ம படிக்கிறோம், எது பதஞ்சலி யோக சூத்திரம் படிக்கிறோம், நானும் படிச்சு நீயும் படிச்சுங்கிறதுக்காக இல்ல. பிராக்டிக்கல் லைஃப்ல இது நீங்க அப்ளை பண்ணும் போதுதான் இறைவன் தன் வேலையை சாஸ்திரம் தன் வேலையை உங்கள் மனதில் செய்யும். யூ மஸ்ட் அலோவ் சாஸ்திரம் டு என்டர். அண்ட் அலோவ்னா என்ன பண்றதுங்க, படிச்சதை அப்ளை பண்ணாதான் நீங்க என்ன பண்ணுது அதை உள்ள விட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். 2 மார்க் கேள்விக்கு பதில் எழுதிட்டு மார்க் வாங்குற பரிச்சையாக நம்ம படிக்கிறோம். வாழ்க்கைக்குள்ள இது கொண்டு வர தெரியும். உறுதியாக எதையும் சாராத ஒரு தன்மையை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆச்சுங்களா? அடுத்தது ஒண்ணே அலப்த பூமிகத்துவம். டைம் ஆயிடுச்சு. இது ஒன்ன மட்டும் மீனிங் மட்டும் சொல்ல, எக்ஸ்பிளனேஷன் அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இது என்ன தெரியுங்களா, இது ரொம்ப கொடுமை. அலப்த பூமிகத்துவம்னா 15 வருஷம் படிச்சிருப்பாங்க, அத கடைசி நிலைக்கு வரவே மாட்டாங்க. எல்லாம் தெரியும். கடைசி நிலைக்கு அந்த சமாதிக்கு உபாய பிரத்யய சமாதி, அதுக்கு வராத நிலை. இது ரொம்ப கொடுமை. 10 years 15 years படிச்சிருப்பாங்க. they know everything words, பட் அது என்ன ஆகல, இன்டர்னலைஸ் ஆகலினா அந்த சமாதி நிலைக்கு நீங்க போகணும். என்ன மோட்சமா சமாதின்னு எனக்கு பதஞ்சலி யோக சூத்திரத்துல பவ பிரத்யேய சமாதிங்கிறது
வேற உபாய பிரத்தி இது இந்த சமாதிங்கிறது மோட்சத்துக்கு அவர் கொடுக்குற சமாதிங்கிறவோடு பதஞ்சலி கொடுக்குறவோடு மோட்சத்துக்கு அந்த நிலைக்கு வராமலேயே இருந்து விடுகிறார்கள். அது ஏன், என்ன தப்பு நடக்குதுங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.